மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைக்கு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மைய உதவி பேராசிரியர் முனைவர் வி செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் அமைத்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் பரளி கிராம வேளாண்மையாளர் திரு கே பாலமுருகன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பச்சை பயிறு தகவல் நேரத்தில் வேளாண்மையில் சுற்றுச்சூழல் அறிவியலின் முக்கியத்துவம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்பு வேளாண்மையாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. அந்த வகையில் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் அமைத்து பயனடைந்த நாமக்கல் மாவட்டம் பரளி கிராம வேளாண்மையாளர் திரு கே பாலமுருகன் அவர்களை சந்தித்தபோது நான் கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு அதுலேருந்து ஈடுபாடு கொஞ்சம் தள்ளி போனதுனால நான் இப்போ மாட்டு பண்ணைக்கு மூவ் ஆகியிருக்கேன். நண்பர் ஒருத்தர் மூலிமா கேவிக்கில் எனக்கு இன்ட்ரோ கிடச்சி அங்கே நான் ட்ரைனிங் இதெல்லாம் எடுத்து இப்போ மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். மாட்டு பண்ண தொழில் பார்த்திங்கன்னா லாபகரமான தொழிலான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபகரமான தொழில் தான். ஆனால் நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாபம் ஈட்டலாம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 5 மாடு தான் வச்சு ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 மாடு இருக்குது. அதே மாதிரி பால் சப்ளை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு சொசைட்டி இந்த மாதிரி ஊற்றுறத விட நீங்கள் உங்கள் ஓன் சேல்ஸ் சில்லறை விற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபகரமான தொழிலாகவே இருக்கும். இது தீவன மேலாண்மை பார்த்திங்கன்னா அதாவது செனை பிடிச்ச மாட்டுக்கு இவ்வளோ தீவனம் தான் கொடுக்கணும், பால் கறக்கிற மாட்டுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், அந்த மாதிரி பிரித்து கொடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாபகரமான தொழிலாக மாட்டு பண்ணி நடத்தலாம். இன்னொன்று சினைப்பிடித்தல். அது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சினை பிடிக்கிறதா ரொம்ப அவசியம். ஒரு மாடு கன்று போட்டோடனே குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே திருப்பி சினை பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெகுலர் வாட்ச் பண்ணணும். கண்டிப்பாக டெய்லியும் காலையில் வர்றது வந்து ஒரு மாட்டுக்கும் நம்ம இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கேவிகே வந்து நல்ல சப்போர்ட்டு. ஏன்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இது இப்போ தீவன மேலாண்மைக்கு பார்த்திங்கன்னா கோ4
இப்போ வேலி மசால் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றியான ஐடியா உங்களுக்கு நமக்கு ஸ்டார்டிங்கில் வெளியில் எங்கேயும் கிடைக்காது. கேவிகேல போனால் விதையிலேருந்து ஐடியா முதற்கொண்டு எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி வெறும் மாட்டு பண்ணை மட்டும் நம்பி இல்லாமல் நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதாவது இப்போ இதில் இருக்க சாணி கழிவுகள் இதெல்லாம் மேயறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி வளர்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்கிற குப்பைகளை கிளறியே வந்து அது தானே அது பார்த்துக்கும். அதே மாதிரி ஆட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதுவும் புற்கள்லாம் நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. நம்ம இங்கே போட்டு கோஃபோரே பார்த்தீங்கன்னா சாப்பர் மிஷின்லாம் சப்சிடியில் நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நமக்கு ஆட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 ஆடு இருக்குது. நான் வந்த புதுசில் ஒரு 2 ஆடு தான் இருந்துச்சு. இப்போ 10 ஆடு இருக்குது. நாட்டுக்கோழி 20 கோழி இருக்குது. மாடு அதே மாதிரி மாடு எருமையெல்லாம் 25 உருப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து வித்தின் 1 இயருக்குள்ளே என்னால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் நம்ம பொறுமையாக இருந்து நல்லா லேர்ன் பண்ணி மெதுவாக ஸ்டடி பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தலாம். இப்போ எப்படி நான் பசுந்தீவனம் கோஃபோர் இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி நம்ம அடர் தீவனத்துலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அடர் தீவனம் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மாட்டுக்கு வந்து ஊட்டச்சத்து புரதச்சத்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அதில் நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ரைவேட்டாக வாங்கி போகிறத விட நீங்களே ஓன் ஃபீட் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாடோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கு நோய் தடுப்பு முறைகள் எப்படின்னா நம்ம வந்து அதாவது ஃப்ரீக்வெண்ட் டிவார்மிங் ரொம்ப முக்கியம். 2 months ஒன்ஸ் நீங்கள் டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து மாட்டுக்கு உள்ள குடலுக்குள்ளே பூச்சி பிடிக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செரிமானத்தன்மை ரொம்ப குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மில்கிங் வந்து உங்களுக்கு ஈல்டு வந்து ரொம்ப குறையும். ஸோ அதனால் டிவார்மிங் கட்டாயம். அதே மாதிரி தடுப்பூசி பார்த்திங்கன்னா இப்போ கேவிக்கெல்லாம் இலவசமாகவே பண்ணுறாங்க. அரசாங்கமே இலவசமாக பண்ணுது. கோமாரி தடுப்பூசி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலவசமாகவே பண்ணுறாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி தடுப்பூசி இருக்கும்போது நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நமக்கு லோன் வேணும் அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாமே வந்து ஐடி வெளிநாடு இந்த மாதிரி போகிறத தவிர்த்து நம்ம ஊருக்குள்ளேயும் இவ்வளோ வருமானம் நம்மளால் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இது மூலிமா தெரிஞ்சுக்கிங்க நான் நம்புகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐடியில் இருந்த வருமானத்தை விட இதில் வந்து எனக்கு தன்னிறைவும் இப்போ என்னால் இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே வந்து எனக்கு தேவையானது பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எனக்கு வருமானம் வருது. மேலும் விவரங்களுக்கு வேளாண்மையாளர் திரு கே பாலமுருகன் அவர்களை 0994434333750 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. நிலவும் வானிலையின் காரணமாக எலுமிச்சையில் ஏற்படும் சொறி நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% தெளித்து பின்பு அதனை தொடர்ந்து 4 முறை ஸ்ட்ரெப்டோசைக்ளின் 100 ppm கரைசலுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3% கலந்து மாதம் ஒரு முறை கவாத்து செய்த பின்பு தெளிக்க வேண்டும். மிளகாயில் காய் துளைப்பானின் தாக்கம் அதிகம் ஏற்படின் லிட்டருக்கு குளோர் பைரிபாஸ் 20 EC 3 மில்லி அல்லது குயினால் பாஸ் 25 EC 2.5 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். மிளகாயில் ஏற்படும் பழ அழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த லிட்டருக்கு 2 கிராம் மேங்கோசெப் அல்லது 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தென்னையில் ஏற்படும் சிலந்தி பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்த 7.5 மில்லி அசாடிராக்டின் மருந்தை 7.5 லிட்டர் தண்ணீரில் செலுத்த வேண்டும் என்று வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பச்சை பயிரின் சாகுபடி முறைகள் குறித்து காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் நெல் தரிசு நிலத்தில் ஜனவரி 3ஆம் வாரம் முதல் பிப்ரவரி 2ஆம் வாரம் வரை விதைக்கலாம். நீர் நிர்வாகம்: விதைத்தவுடன் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 3 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் கட்ட வேண்டும். 10 to 15 நாட்களுக்கு ஒரு முறை மண் மற்றும் காலநிலைகளுக்கு ஏற்றவாறு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அறுவடை: காய்கள் 80% முதிர்ச்சி அடைந்தவுடன் செடிகளை அறுத்து கட்டி வைத்து பின்பு வெயிலில் உலர்த்தி கையினாலோ அல்லது இயந்திரங்களை வைத்தோ மணிகளை பிரித்தெடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.agritech.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம்.
இன்றைய தகவல் நேரத்தில் வேளாண்மையில் சுற்றுப்புற சூழல் அறிவியலின் முக்கியத்துவம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு. நம் பூமியில் வேளாண்மையும் சுற்றுச்சூழலும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. சுற்றுச்சூழல்களோடு இணைந்த வேளாண்மை மண் வளம் பாதுகாத்தல், மகரந்த சேர்க்கை, பூச்சி கட்டுப்பாடு, கனிம சுழற்சி மற்றும் விதை பரவல் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பருவநிலை மாற்றம் வேளாண் தொழிலுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. வேளாண்மையும் பருவநிலை மாற்றம் ஏற்பட ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. கால்நடைகளின் செரிமானம், அங்கக கழிவுகளின் சிதைவு, அதிகப்படியான தழைச்சத்து சுழற்சி ஆகியவை மூலமாக பசுமை இல்ல வாயுக்கள் அதிக அளவில் வெளியிடப்படுகின்றன. இவை மட்டுமின்றி அதிகப்படியான தழைச்சத்து உரங்களை பயன்படுத்துதல், சுண்ணாம்பு சத்து இடுதல், படிம ஏரி பொருட்களை பயன்படுத்துதல் போன்ற பல செயல்பாடுகளையும் மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை வாயுக்கள் வெளியாகின்றன. வேளாண்மையாளர்கள் வளங்குன்றா வேளாண் தொழில்நுட்பங்களை பின்பற்றி நல்ல வருமானமும் அதிக பயிர் உற்பத்தியும் பெறலாம். உதாரணமாக, பயிர் சுழற்சி முறை மூலம் மண் வளத்தை அதிகரித்தல், முக்கிய பயிர்களுடன் ஊடு பயிர்களாக நிலப்போர்வை பயிர் விதைகளை சாகுபடி செய்து மண் அரிப்பை தவிர்த்தல், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மூலம் அதிக பூச்சிக்கொல்லி மருந்துகளின் உபயோகத்தை தவிர்த்தல், கால்நடை கழிவுகளை உரமாக பயன்படுத்துவதன் மூலம் ரசாயன உர பயன்பாட்டை தவிர்த்தல், பசுந்தாள் உர தாவரங்களை பயிரிட்டு மண்ணில் தழைச்சத்தின் அளவை அதிகரித்தல் ஆகிய முறைகளை பின்பற்றி பயன்பெறுமாறு வேளாண்மையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் கீழ்கண்ட பயிற்சிகள் நடைபெறவுள்ளது. 6/3/2017 மற்றும் 7/3/2017 அன்று மாடியில் காய்கறி தோட்டம், 20/3/2017 மற்றும் 21/3/2017 அன்று வேளாண் பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, 22/3/2017 மற்றும் 23/3/2017 அன்று பங்கேசியஸ் கழுத்தி மீன் வளர்ப்பு, 27/3/2017 மற்றும் 28/3/2017 அன்று ஒருங்கிணைந்த பண்ணையம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண்மை அறிவியல் மையம், காட்டுப்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம் 603203. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444452371. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 32 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில்
காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.5 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 21.9 டிகிரி செல்சியஸ் ஆகும். காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.3% காற்றின் வேகம் மணிக்கு 4.9 கிலோமீட்டர் ஆகும். மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26 டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 437.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 904.2 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமி நாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமி நாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமி நாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமி நாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. வேளாண்மையாளர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு மீன் வளர்ப்பு உறுதுணையாக அமைகிறது. அவ்வகையில் உள்நாட்டு சினைமீன் மேம்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் அம்மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. செந்தில்குமார் அவர்கள். பண்ணைக்குட்டைகள் வச்சிருக்கிறாங்க, மீன் பண்ணைக்குட்டைகள். உங்களுடைய தொடர் கண்காணிப்பு எந்த வகையில் இருக்குங்க? அதான் இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி நம்ம வளாக பயிற்சி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த மீன் வளர்ப்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது முதல் வருஷம் செய்யும்போது நிறைய இடர்பாடுகள் வரும். அப்பப்போ அவர் வந்து நம்ம மையத்தை அணுகி கேட்க வேண்டிய ஆலோசனை இருக்காங்க. இல்லை என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்து எனக்கு இந்த ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து அதற்கான உதவியும் செய்கிறோம். இப்போது இது வந்துங்க ஐயா, நோய் தடுப்பு முறைகள். இது இப்போ ஆடு மாடு நம்ம காடை கோழி வளர்க்கும் போது உங்களுடைய கண்காணிப்பு, கால்நடை பராமரிப்புடைய கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இல்லைங்களா? இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பில் நோய் தடுப்பு அல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அதாவது இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிலத்தில் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை ஜிஎம்பி குட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பண்ணை மேலாண்மை முறைகளிலே வந்து நம்ம இந்த நோய் வருவதற்கான எல்லா காரணங்களையும் தவிர்த்துட்டு ஒரு சுத்தமான பராமரிக்கப்பட்ட சூழலில் தான் மீன் வளர்ப்பை பண்ணணும். மீன் வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது வந்து பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது உயிர்காப்பு காரணிகள். வேறு மற்ற உயிரினங்கள்னாலையும் இந்த மீனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. நம்ம இந்த மீனை சாப்பிடக்கூடிய நம்ம மனிதர்களுக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. இந்த மீன் வந்து தரம் உறுதி செய்யப்பட்ட ஒரு மீனாக அனைத்து ஒரு நுகர்வோருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம பயிற்சியிலேயே வலியுறுத்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு இப்போ வந்து நம்ம பண்ணை சூழலில் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு அந்த இது வந்து உறுதி செய்யப்பட்ட நோய் வராது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஊர் பொதுக்குளங்கள், கோயில் குளங்கள் அல்லது பொதுப்பணித்துறை குளங்களை எடுத்தும் சில விவசாயிகள் வந்து அதில் மீன் வளர்ப்பு பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குளம் எந்த சூழ்நிலை பராமரிக்கப்படுதுன்னு இவர் குத்தகைக்கு எடுக்கும்போது இவருக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் சொல்ல மாதிரி வந்து நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. அவரையும் மீறி வந்து அந்த இடத்துல நோய் வரும். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக வந்து அவருடைய பண்ணையை அணுகி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆய்வகங்களை வச்சு அவருக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் வந்து
அவர்களுடைய மாதிரிகளை வந்து பரிசோதனை பண்ண வேண்டியது கட்டாயமாக்கப்படுதுன்னா நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய பரிசோதனை ஆய்வுக்கூடங்கள் இப்போ நாகப்பட்டினத்திலே இருக்குங்க. நாங்களே மாதிரியை சேகரித்து அங்கே அனுப்பி அவருக்கு தேவையான விவரம் மண்வளம் நீர்வளமா இல்லை மண்வளம் நீர்வளம் பரிசோதனைக்கு நம்ம சூரக்கோட்டையில் இருக்க ஆய்வகமே போதுமானது. அங்கேயே வந்து ஒரு தரம் உறுதி செய்யப்பட்ட ஆய்வகம் வந்து இன்றைக்கி அமைச்சிட்டோம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் தேசிய மீன்வள அபிவிருத்தி ஆணையத்தினுடைய நிதியுதவியின் மூலமாக நம்ம வந்து மண் நீர் பரிசோதனை ஆய்வகம் இந்த தஞ்சாவூர்லேயே இருக்குது. அது போக வந்து நோய் காரணிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வகம் மட்டும் நாகப்பட்டினம், தூத்துக்குடி, பொன்னேரி நம்ம மீன்வள கல்லூரி, மாதவரத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையம் இங்கெல்லாம் இருக்குது. அங்கே வந்து தேவை ஏற்படுது. அதாவது கண்டிப்பாக அங்கே போய் தான் இதை பரிசோதனை பண்ணி நம்ம வந்து கண்டறியணுன்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் அந்த மாதிரிகளை எடுத்து அங்கே அனுப்பி அதற்கு தேவையான அறிக்கைகளை பெற்று தொடர் ஆலோசனை நம்ம கொடுத்துட்டு வரோம் விவசாயிகளுக்கு. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. இப்போது நான் பார்த்த வகையில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வினாமி என்று சொல்லப்படுகின்ற அந்த அயல் நாட்டு இறால், அது வந்துட்டு உவர்நீர் இறால் தான் என்று நான் கேள்விப்பட்ட வகையில். இப்போ நன்னீர் இறாலா அது எப்படி நீங்கள் மாற்றம் கொண்டு வந்தீங்க? அதாவது இப்போ நம்ம முன்னாடி பாரம்பரிய முறையில் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் வந்து நம்ம தீனி கொடுக்கறது வந்து ஒரு தீனியை வந்து இன்னொரு தீனிக்கு மாற்றும் போது உடனடியாக திடீர்னு அந்த தீனியை மாற்றி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீனிக்கு பழக்கப்படுத்தி கொண்டு வராங்க. ஒரு வாரத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீனியை குழந்து கொடுத்து அதுக்கப்புறம் அந்த மாடுகளை வந்து இந்த தீவனத்துக்கு அது வந்து பண்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நீரில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன 2 நீருக்கும் ஒவ்வொரு நீருக்கும் இந்த நன்னீருக்கும் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை மட்டும்தான் ஒரு பெரிய காரணியாக இருக்குது. அந்த நம்ம நன்னீரினுடைய உவர்த்தன்மையை வந்து நம்ம அளந்துட்டு இப்போ இது என்ன சொல்லணும்னா குறை உவர் நீரில் வனாமி இறால் வளர்ப்பு, இது முற்றிலும் வந்து நன்னீரை நீங்கள் எடுத்துக்க முடியாது. உப்புத்தன்மையே இல்லைன்னு கொஞ்சம் கடினத்தன்மை உவர்த்தன்மை இருக்கக்கூடிய நீரில் அதை வந்து அளந்தழிஞ்சிட்டு அவங்க வந்து அதை கொண்டு போய் அந்த இறால் குஞ்சு பொரிப்பங்களில் சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய தண்ணீரில் வந்து இவ்வளோ உவர்த்தன்மை இருக்குன்னா அங்கேயே வந்து தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நன்னீரை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. முழுமையான கடல் நீர்லேருந்து இந்த நன்னீர் சேர்த்துக்கிட்டே வந்து அந்த இறால்களை வந்து இந்த சூழ்நிலைக்கு வளரக்கூடிய இறாலாக பக்குவப்படுத்தி அதற்கப்புறம் எடுத்து வந்து இந்த பண்ணைகளில் அவங்க வந்து இருப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதை வெற்றிகரமாக வளர்க்கலாம். அதான் அந்த சூழ்நிலையில் இறால் கொஞ்சம் பொரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து கொஞ்சம் அந்த பிழைப்பு திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அந்த உப்பு தண்ணியிலேயே அதை வளர்த்து கொண்டு போய் இன்னொரு உப்பு தண்ணியில் வளர்க்குறதுக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் குறை உவர் நீரில் கொண்டு வந்து வளர்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பிழைப்பு திறன் கொஞ்சம் நிறைய அடிபடும். அதற்கான தொகையை வந்து இந்த விவசாயி கொடுத்துட்டாலும் பட் ஏன்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நீரோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை எனக்கு இருக்க கொஞ்சோண்டு இடத்துல இருந்து நான் வந்து குறைவான இடத்துலையே நிறைந்த லாபத்தை பார்க்கணும் குறைந்த நாட்கள். ஏன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு காரணம் என்னென்னா எனக்கு வந்து 4 மாதம் தான் நிற்கும், 5 மாதம் தான் தண்ணி நிற்கும். அந்த ஒரு கால அளவுக்குள்ளார அந்த ஒரு வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கும்போது இறாலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாள்லேருந்து 120 நாளைக்குள்ளே அந்த விவசாயிக்கு ஒரு கணிசமான வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அதை பண்ணைக்குட்டைகளில் 100 கூலியில் ஒவ்வொரு நீருக்கு விற்பனையாகக்கூடிய அளவிற்கு அந்த அந்த மதிப்பூட்டப்பட்ட பொருள் கூடிய அளவிற்கு இந்த இறால்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. அதான் அதில் வந்து நன்னீர் ஊர் நீரில் வளர்ந்த இறால்னு கதை நீங்கள் சொன்ன மாதிரி வனாமி இறால் வந்து ஒரு கிலோவுக்கு 20 இறால்கள் நிற்கிதுன்னா அதுக்கு வந்து என்ன விலையோ அதே விலையை வந்து இதுக்கும் கொடுக்குறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் கூட வந்து அவங்க பக்கத்தில் பண்ணைகள் இருக்கனால இன்னும் முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி வந்து அதை நோய் தொற்றுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கும். ஒரு விவசாயி வந்து அவருடைய மேலாண்மை முறையை சரியாக கடைபிடிக்கிறேனாலும் பட்டு நம்ம இந்த குறை உரநீர் சூழலில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அவங்க வந்து வயல்வெளி இருக்கும் அல்லது வந்து ஒரு பண்ணைக்கு இன்னொரு பண்ணைக்கு மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அப்படின்றதுனால விவசாயிகள் அதை வளர்த்தாலும் இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய காரணிகளுடைய பயம் இல்லாமல் எதுவுமே எனக்கு வந்து நோய் வந்துடுமோ இல்லை என்னுடைய இறால் வந்து பிழைப்பு திறன் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இல்லாமல் அவங்க கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இறாலில் வந்து ஒரு 80 விழுக்காடு 90 விழுக்காடு பிழைப்பு திறனோட ஒரு உறுதி செய்யப்பட்ட அறுவடையாக வந்து மகசூல் அவங்க வந்து பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி. எனக்கு என்னன்னா இந்த இறால் வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க, பெருமளவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த வாங்குகிறவங்க தான் அந்த பையர்ஸ் என்று சொல்லப்படுகிறவங்க தான் அது வாங்குறாங்க, அது விற்பனைக்கு. அதே போன்று இப்போ உள்நாட்டு சினை மீன் வளர்ப்பில் இது ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டுங்களா? அந்த வனாமி இறாலை ஏற்றுமதி பண்ண முடியும், ஏற்றுமதி பண்ற அளவுக்கு நம்ம உள்நாட்டு மீன்களையும் ஏற்றுமதி பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? அதாவது வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். ஆனால் வந்து இப்போ இந்த நம்ம இன்னைக்கு நம்ம மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு புரத உணவை நம்ம மக்களுக்கு கொடுக்கணுன்றப்ப நம்மளுடைய நுகர்வே வந்து ரொம்ப நம்ம வந்து குறைந்த அளவில் இருக்கும். அதாவது உலக சுகாதார நிறுவனம் வந்து நீங்கள் ஆண்டுக்கு ஒரு மனிதன் வந்து 25 கிலோ அளவுக்கு மீனை உட்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் மாதத்துக்கு குறைஞ்சது அவர் வந்து 2 கிலோனாச்சும் சாப்பிட்டா தான் 25 கிலோ மீனை வந்து ஒரு மனிதன் ஒரு ஆண்டில் வந்து உட்கொள்ள முடியும். அப்போ வாரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மனிதன் வந்து 1/2 கிலோ மீன் எடுக்கணும்.
அது இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகச்சிலரே நம்ம வந்து அதை உட்கொண்டுட்ருக்கோம். இன்னும் அந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீன் வந்து மாமிச பொருட்களில் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு இன்றியமையாத புரதம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தேசிய மீன்வள வளர்ச்சி வாரியம் வந்து நம்ம மீன்வள பல்கலைக்கழகம்லாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே அது பரப்பப்பட்டு வருது. அப்படி இப்போ இந்த டெல்டா மாவட்டங்களை பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வெளி மாநிலங்கள் வந்து நமக்கு தேவையான இவ்வளோ விவசாயிகள் இங்கே மீன் வளர்த்த ஆரம்பித்து இவ்வளோ பயிற்சிகள்லாம் கொடுத்துமே கூட இன்னும் வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து நம்ம மீனை இங்கே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கும் நம்ம மக்களுக்கு தேவையான மீன். ஸோ இந்த விவசாயிகள் வளர்த்து முதல்ல நம்ம மாநிலத்துக்கு தேவையான மீன் வளர்ப்பு இங்கே வந்து ஒரு உறுதி செய்யப்பட்டால் தான் அதற்கப்புறம் நம்ம ஏற்றுமதியை பற்றி யோசிக்க முடியும். பரவாயில்லைங்க. நான் இப்போது உங்கள்கிட்டேருந்து கேட்க விரும்புகிறது என்னென்னா, இப்போ நன்னீரில் வந்துட்டு இந்த குட்டை அமைத்து மீன் வளர்க்குறீங்க, இறால் வளர்க்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. ஆனால் விவசாயத்திற்கு தேவையான பாதுகாப்பு மற்ற துறைகளில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு தர்றாங்க இல்லைங்களா? அதே மாதிரி மற்ற பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம். இதுக்கு எப்படிங்க ஐயா? அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து காப்புறுதி திட்டங்கள், இன்சூரன்ஸ் திட்டங்கள் வந்து முன்னாடி வந்து நம்ம நீர்வாழ் உயிரின வளர்ப்புக்கும் மீன் வளர்ப்புக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இறால் வளர்ப்புக்கு இருந்துச்சு. பட் அந்த நேரத்தில் வந்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த தொடக்கத்தில் 1990கள்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் சந்திக்கக்கூடிய நஷ்டம்ன்றது மிகப்பெரிய அளவில் இருந்தனால இடையில் வந்து இந்த நிறுவனங்கள் அதை விலக்கிக் கொள்ள நேரிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தேசிய மீன்வள அபிவிருத்தி ஆணையம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ, அதாவது மீனுக்கு இது விவசாயத்தை கொடுக்குற மாதிரியே இந்த சிறு குறு விவசாயிகள் வந்து நஷ்டமடையக்கூடாது, இவங்களுக்கு கண்டிப்பாக காப்புறுதி திட்டம் தேவை அப்படின்னு இன்றைக்கி இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் இதை வந்து பரிச்சார்த்தமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது 50 விழுக்காடு காப்பு தொகையை வந்து பிரீமியத்தை வந்து அரசே செலுத்துகிற மாதிரி 50 விழுக்காடு மட்டும் விவசாயிகள் கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து முழுமையான திட்டமாக அவங்க வந்து திட்டமிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் விரிவுபடுத்தப்படுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சிறு குறு விவசாயிகள் காப்பாற்றப்படுவாங்க. அது வந்து இன்னும் 6 மாதத்துலேயே 1 வருடத்துலேயே கண்டிப்பாக வந்து நமக்கு வரலாம். நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மின்சாரம், இலவச மின்சாரம் வந்து 2012 தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச மின்சாரம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாயம் மாதிரியே மீன் வளர்ப்பையும் அதில் பண்ணிக்கலாம். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் அவங்க எந்த ஒரு தொழிலை பண்ணாலும், கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, பழப்பயிர், பூக்கள், மீன் வளர்ப்பு எது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மின்சார கட்டணம் கிடையாது அப்படின்றது அரசாணை வெளியிடப்பட்டது 2012 மார்ச்சில் வந்து ஏப்ரலில் போடும் பொழுதே இங்கே வந்து நம்ம தமிழக அரசு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதற்குன்னு நீங்கள் பிரத்யேகமாக போய் ஒரு இலவச மின்சார இணைப்பு கேட்கக்கூடாது. நான் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு சீனியாரிட்டியில் கொடுங்க. விவசாயத்துக்கு உண்டான ஒரு முன்னுரிமையில் நீங்கள் வந்து மின் இணைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை இலவச மின்சாரம் வைத்திருக்கீங்கன்னா தாராளமாக அதில் வந்து மீன் வளர்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு, உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய சொற்பொழிவு ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. பொதிகை தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்களுக்கு முனைவர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. 2/3/2017 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மாவில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அமைத்து பயன்பெற்ற நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கிராம வேளாண்மையாளர் திரு NK சசிகுமார் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. இன்றைய தாவர பகுதியில் கீரை வகைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடைகளை தாக்கும் நரம்பு மண்டல பாதிப்புகள் குறித்து ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் M. ரஞ்சித்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.